லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது. கிராமப்புற ஒடுக்கப்பட்ட பட்டியலின மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரியான மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள்ல வேண்டுமானா அதை வச்சுக்கலாம். உடனடியாக நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு திரு விஜய் பேசியிருக்கிறார் இன்று மாணவர்கள் மத்தியில. இது விஜய் அவர்களுடைய கருத்து. அவர் கருத்து சொல்ற உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அவர் அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறார். எத்தனையோ கட்சிகள் சொல்றாங்க. அந்த நீட்டை கொண்டு வந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கும் எந்த நீட்டை கொண்டு வந்த மாநில இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி அதே நீட்டை எதிர்த்து தீர்மானம் போடுற காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இதுல நான் ஒரே ஒரு விஷயம்தான், விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு நல்ல மனிதர், புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறாரு. ஒரு 20 ஆண்டுகள் ஒரு கணக்கெடுத்து +2 அடிப்படையில மார்க் பெற்று ஏழை எளிய பிற்பட்ட மிகவும் பிற்பட்ட, அவர் சொன்ன வார்த்தை தான் தாழ்த்தப்பட்ட அனைத்து மாணவர்களும் எத்தனை பேர் மருத்துவர் ஆகியிருக்கிறார்கள், நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் மருத்துவர் ஆகியிருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை திரு விஜய் அவர்கள் அதை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் கருத்து என்ன வேணாலும் சொல்லலாம், அதற்கு உரிமை இருக்கு. அதை நான் கண்டிக்கவோ எதிர்க்கவோ நான் விரும்பல. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அதே மாதிரி கல்வி பொதுப்பட்டியலுக்கு வந்தது எந்த காலத்துலங்கிறதையும் அதையும் காங்கிரஸ் காலத்துலங்கிறதையும் அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீட்டை பொறுத்தவரை இது யாரும் பாஜக கொண்டு வந்தது அல்ல. இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் அவர்கள் நீட்டு வேண்டாம் என்று மாணவர்கள் தொடுத்த வழக்கு எதிர்த்து போராடி நீட்டு வந்தே ஆக வேண்டும் என்று அதில் வெற்றி பெற்றவர் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சமீபத்தில் நடந்த குளறுபடிகள் காரணமா நீட் தேர்வு மீது இருந்த நம்பகத்தன்மை மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் போயிடுச்சு. அதனாலதான் நீட் தேர்வு வேண்டான்னு சொல்றேன்றதையும் விளக்கமா சொல்றாரு அவர். இல்ல, அது ஒரே ஒரு சின்ன விஷயம். டிஎன்பிஎஸ்சியில தமிழ்நாட்டுல குளறுபடி ஆயிருக்கு. +2 தேர்வுகள்ல வினாக்கள் குளறுபடி ஆயிருக்கு. பல இடங்கள்ல மாணவர்கள் பரீட்சை எழுதுறது போல வேற ஒருத்தர் ஆயிருக்காங்க, குளறுபடி ஆயிருக்கு. பல துறைகள்ல பல விஷயங்கள்ல குளறுபடி ஆனதுக்காக ஒட்டுமொத்த அந்த துறையோட பணிகளையும் நம்ம முடக்கி வச்சதே கிடையாது. ஏறத்தாழ திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது 1,13,000 மாணவர்கள் இங்க நீட்ல பரீட்சை எழுதினாங்க. ஆனா இப்ப 1,51,000 பேர் கடந்த ஆண்டு பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. மறுபடியும் முழுமையாக தமிழிலே பரீட்சை எழுதி 33,000 மாணவர்கள் தமிழ்ல இந்த பரீட்சையை எழுதியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 88,000 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எங்கோ ஒரு மாநிலத்தில் தவறு நிகழ்ந்த பொழுது அந்த தவறுக்கான விசாரணையை தொடங்கிட்டாங்க, பலரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த தவறுகள் கண்டிக்கத்தக்கதுன்னு தர்மேந்திர பிரதான் எங்களுடைய மத்திய அமைச்சர் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். அதுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அதுக்குரிய நடவடிக்கையும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த தவறுகளை யாரும் வேடிக்கை பார்க்கணும், இப்படித்தான் தவறு நடக்கும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கிற மாநில வாரியான +1 +2 பாடத்திட்டங்கள்ல இருந்தும் கேள்விகள் தயாரிக்கப்படுகிறது. என்சிஆர்டி என்பது நீட்டுக்கு மட்டும் இல்லை, உயர்கல்வி அனைத்துக்குமே அவர்கள் கரிக்குலம் வழிகாட்டுகிறார்கள். இது இந்தியாவுக்கு பொதுவானது என்பதையும் அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி திரு நாகராஜன். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.